ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம குரூப் 4ல் என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன இயர் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2012 பொது தமிழில் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். 2012 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதிகமாக என்ன கேட்டிருப்பாங்கன்னா இலக்கணம் சைடுலேருந்து வந்து கேட்டிருப்பாங்க. சரி வாங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்ட வாக்கியங்களை வந்து கவனிக்க சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் எழுதியவர், திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். ரைட்டு. காரணம், ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் தான் என்ன அப்படின்னா செய்தி வாக்கியம் சொல்லியிருக்காங்க. இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏபிற்கு சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. சின்னால நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய கூட்டல் நாள் சில பேர் எழுதிடுவாங்க, சிறுமை கூட்டல் நாள் மை வந்து வர மாதிரி சில பேர் பிரித்து எழுதிடுவாங்க. ஆனால் பிரிக்கும் போது எப்படி வருது பாருங்கள், சில ப்ளஸ் நாள் சில நாள் சின்னாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா விடைக்கேற்ற வினான்னு சொல்லிட்டு. இப்போ அரண் தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய் அப்படின்னா இதை நம்ம எப்படி கேட்போம்? நெல்லிக்காயோட குணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கேட்போம். பசுங்காய் எதுன்னு கேட்க மாட்டோம், நெல்லியின் பொருள் கூறுன்னு சொல்லி கேட்க மாட்டோம், நெல்லிக்காயை என்ன செய்யணும்னு கேட்க மாட்டோம். எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஷின் வந்து அமைச்சிக்கணும். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமக்கு அப்படின்னா மருத்துவர் தாம். நெக்ஸ்ட்டு பழம்பகை அப்படின்னா நட்பாதலில், தம் கண்ணீர் அப்படின்னா செய்யாறு மாணவினை, இதுதான் வந்து பொருந்தாதது. பின்னா அப்படின்னா பேதையர் நட்பு, இது வந்து ரைட்டு. அப்போ நமக்கு பொருந்தாது என்ன அப்படின்னா தம் கண்ணீர் செய்யாறு மாணவினை. நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது வந்து பாருங்கள், கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலைக்கட்டனோடு நேர் அப்படின்னு சொல்லி நம்ம சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும். அடுத்தது பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈஸியாக போட்டலாம், நன்னூல் தானே, நன்மை கூட்டல் நூல்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து போட்டலாம். அடுத்தது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. அதிகமாக இந்த கொஷின் இந்த மாதிரி தான் நிறையா வந்துகிட்டே இருக்குது. செயல் உரைநடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ, இதுதான் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுனா கரெக்டாக வந்து வரும். அடுத்த கொஷின் பாருங்கள், மறவன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, இந்த சொல்லோட வகையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது வந்து குடிப்பெயர். நெக்ஸ்ட் கொஷின் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய், எப்படி நம்ம இதை கேட்போம் அப்படின்னா யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஷின் வந்து கேட்போம். அடுத்தது நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. சரி, பாரதியார் வந்து 1904 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சுதேசமித்திரனோட இதழோட துணை ஆசிரியர் இருந்திருப்பார், உங்களுக்கே தெரியும், 1904. அடுத்தது 1905 சக்கரவர்த்தி இதழ் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, சக்கரவர்த்தினி இதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது 1907 இந்தியா இதழோட ஆசிரியராக இருந்திருப்பார். எது இந்தியா இதழோட ஆசிரியராக இருந்திருப்பார் 1907. அடுத்தது 1908 கர்மயோகி பாலபாரத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். என்னது கர்மயோகி பாலபாரத். 1904 சுதேசமித்திரனோட இதழ் ஆசிரியர் இருந்திருப்பார். 1905 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி இதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1907 இந்தியா இதழோட ஆசிரியராக இருந்திருப்பார். 1908 அப்படின்னா கர்மயோகி பாலபாரத்தோட ஆங்கில இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ பொறுத்தணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்தணும் அப்படின்னா பொலம் அப்படின்னா அழகு, வேரல் அப்படின்னா மூங்கில், நோய்மை அப்படின்னா மென்மை, மைன்னு வந்திருக்கு பாருங்கள். நோய்மை அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம், மை. அடுத்தது செந்தன்மை அப்படின்னா செந்தன்மை, இரக்கம் தன்மையாக இருந்தால் உங்ககிட்ட ஒரு என்ன தன்மை இருக்குன்னா இரக்கம்ன்ற ஒரு தன்மை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் அப்படின்னா மென்மை. வேரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், மூங்கில், வேர், மூங்கிலோட வேர் வந்து நல்லா ஆழமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொழம் அப்படின்னா அழகு, பொழம் ஆனால் பாலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலம் எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். வேர் எப்படி இருக்கும், மூங்கில் ஆழமாக இருக்குது. நோய்மை அப்படின்னா மென்மை. செந்தன்மை அப்படின்னா அவங்களோட குணத்தை வந்து சொல்கிறாங்க, இரக்கம் அப்படின்ட்டு. அடுத்தது எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வரும், ஆப்ஷன் சி, உண்மைக்கு அழிவில்லை அல்லவா. அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. பொருத்தி பார்ப்போமா. பை அப்படின்னா ஆப்ஷன் இ, பாம்போட கூட்டம். ஓகேவா, பை என்ன வந்து பையிலேருந்து ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பூ அப்படின்னா கூர்மை. பூ வந்து எப்படி இருக்கும், ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் தான் என்ன பண்ணுவோம், அந்த பூ வந்து நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பே அப்படின்னா நுரை, பே அப்படின்னா நுரை. அடுத்தது மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு. ஓகேவா, மாங்காய் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அளந்து தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி நம்ம சொற்றொடர் ஆக்கணும்னா என்ன கிடைக்கும், கடலை கரைத்த பெருங்காயம் போல ஒழுங்குபடுத்தணும்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி இதிலே ஒரு 4 கொஷின் கேட்டாங்கப்பா.
பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும். இதுதான் சொற்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா நமக்கு வந்து கிடைக்கும். 5 இலக்கணம் பேசும் நூல் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 5 இலக்கணம் பேசும் அப்படின்னா வீரச்சோழியம். நன்னூல் யாருப்பா? பவந்தி முனிவர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு அதிகமாக கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா விடைக்கேற்ற வினா, இன்னொன்று வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக, சொற்றொடர் ஆக்குக, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், விடைக்கேற்ற வினா. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னா நம்ம எப்படி கொஷின் கேட்போம்? நன்றிக்கு வித்தாவது எது அப்படின்னு சொல்லி கேட்போம். அடுத்தது இளமறை காய் போல அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு மறைப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இன்ப மிகுதி ஓமையால் விளக்க போரும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னா ஆப்ஷன் சி வந்து வரும். பழநழுவி பாலில் விழுந்தது போல தான் இன்பம் மிகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது வெற்றிலையை பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா வெறுமை கூட்டல் இலைன்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதுவோம். வேளாண் வேதம் அப்படின்னா நாலடியார். ஓகே, வேளாண் வேதம். இன்னொன்று வந்து நம்ம என்னப்பா சொல்லுவோம்? 4 அடி 400 அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேளாண் வேதம் 4 அடி 400. வேளாண் வேதம் 4 அடி 400 தான் என்னது? நாலடியாரோட வேறு பேர்கள். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம நாலடியார் சொல்லுவோம். ஓகே, 17 கீழ்கணக்கு நூலில் ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம் அப்படின்னா நாலடியாராக சொல்லுவோம். 17 கீழ்கணக்கு நூலில் ஒரே தொகை நூல் சொல்லி எதை சொல்லுவோம்? நாலடியார் வந்து சொல்லுவோம். 4 அடி 400 வேளாண் வேதம்ன்றது வேறு பெயர். அடுத்தது பாருங்க, வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சங்க இலக்கியம் தான் வீரயுக பாடல் என்ற சிறப்புக்குரிய நூல். அடுத்தது செயற்கு அறிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கு அறிய செய்கலாதார் என்ற தவறானதை சுட்ட சொல்லியிருக்காங்க. தவறானது என்ன அப்படின்னா இதில் அடியேபு மட்டும் வந்திருக்கு அப்படின்றது தப்பாக சொல்லியிருக்காங்க. என்னது? அடியேபு மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அடியேபு மட்டும் வரல, எல்லாமே வந்திருக்கு. அடி எதுகை சீர் எதுகை. ஃபஸ்ட் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா மோனன்னு சொல்லி சொல்லுவாங்க. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா எதுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல் எழுத்தும் வந்திருக்கு, 2ஆம் எழுத்தும் வந்திருக்கு. அடியிலையும் பார்த்தாலும் சரி, சீரில் பார்த்தாலும் சரி. அப்போ இதில் அடியேபு மட்டும் வந்திருக்குன்றது தப்பு. என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தப்புன்றது அடி ஏபு மட்டும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாருங்கள், உழைப்பின் வார அப்படின்னா உறுதிகள் உழவோ. உழைப்பிற்கு தகுந்த அப்படின்னா உணவு முறை அமைய வேண்டும். நம்ம உழைச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு வந்து அமையணும். உடற்பயிற்சி செய்தால் அப்படின்னா உடல் நல்லா இருக்கும். உடற்கல்வி பெற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பை வளர்ப்போம். உடற்கல்வி பெற்று என்னத்தை வளர்ப்போம்? உடம்பை வளர்ப்போம். அடுத்தது தவறான சொற்றொடர் நீக்க சொல்லியிருக்காங்க. பக்கம் பார்த்து அக்கம் பேசு, இதுதான் தவறான சொற்றொடர், நம்ம வந்து நீக்கியாச்சு. அடுத்தது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் மின்மையும் பாடல்கள் அடினே சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாடலடியை சுட்டுன்னா என்ன வரும்? வானாகி ஊனாகி. அடுத்தது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் குரலில் அமைந்தோறும் பொருத்தமான குறியீடு அப்படின்னா முற்றதிகை வந்து வந்திருக்குப்பா. என்ன வந்திருக்கு அப்படின்னா முற்றெதுகை. முற்றெதுகைன்னா என்னப்பா? எதுகைனாலே 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகைன்னு சொல்லி சொல்லுவோம். முற்றெதுகைனா 1 2 3 4 4 சீர்லையும் 2வது எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னா எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க, 4 சீர்லையும் 2வது எழுத்து வந்திருக்கும். 2 2 2 2. ஓகேவா? அப்போ முற்றெதுகைனா என்ன வரும்? ஃபஸ்ட்டு எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. முற்றெதுகை அப்படின்னா 1 2 3 4 தான் அதோடுக்கான ரூல்ஸு. அடுத்தது கல்லா ஆ ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும் எல்லா ஆ வல்ல இறைவனை ஏத்துவாம். இப்பாடல் அடிகளில் கண்டுள்ளவாறு பின்வற்று சரியான விடை அப்படின்னா இவை அனைத்தும். அடி எதுகை வந்திருக்கு, சீர் எதுகை வந்திருக்கு, அடி இயல்பு வந்து வந்திருக்கு. அடி எதுகைனா என்னப்பா? எதுகைனாலே 2வது எழுத்து ஒன்றி வருவது. அடினா அடி, இதுதான் அடின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடி, இதுவும் அடின்னு, இதுதான் என்ன சொல்லுவாங்க? அடி. இதில் பாருங்கள் 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. ஓகே, ரைட்டு. சீர் எதுகை அப்படின்னா இந்த சீர் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சீர் பார்த்தீங்கன்னா 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கும். அடியில் பார்த்தாலும் 2வது எழுத்து ஒன்றி இருக்கும், சீரில் பார்த்தாலும் 2வது எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கும். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து அடி எதுகை, அடி சீர் எதுகை. அப்போ இது எல்லாமே வந்து வந்திருக்கு. அயற்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அயற்கூற்றுனா என்ன? ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம் பெறாது. தன்மை முன்னிலை படர்க்க மேற்கோள் குறி வந்து வராதான். அதுக்கப்புறம் தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கையாக மாறும். தன்மை முன்னிலை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? படர்க்கையாக வந்து மாறும். அதுதான் என்னது? அயற்கூற்று. அடுத்தது தவறான சொற்றொடர் நீக்க சொல்லியிருக்காங்க. மணிமேகலை மேற்கொண்டால் துறவு வாழ்க்கை, இப்படியா வரும்? இப்படி வந்து வராது. மணிமேகலை துறவு வாழ்க்கையை மேற்கொண்டால் அப்படின்னு வரும். அப்போ தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். அடுத்தது நேர்கூற்று. இப்போ தான் பார்த்தோம், நேர்கூற்றுனா மேற்கோள் குறிகள் வந்து வராது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? தன்மை முன்னிலைன்றது படர்க்கையாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாருங்கள், நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள், இது நேர்கூற்று. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஏவல் வலுவான் வழி நின்று வண்டால் வயலுள் உழுவான் லோகலக்குயிர். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
விடைக்கேற்ற வினா அப்படின்னா உலகினுக்கு உயிர் யார், திருக்குறள் படித்தாதான் இது வந்து நம்ம போட முடியும். அடுத்தது கீழ்கண்ட வாக்கியங்களை வந்து கவனிக்க சொல்லியிருக்காங்க. கூற்று ஏன்னா கொடுத்துருக்காங்க, மேக்சிமம் கூற்று காரணம் வந்தால் ரெண்டுமே சரியாக தான் வருது. கூற்றியே அப்படின்னா வானத்து விண்மீன்கள் என்ன அழகே, காரணம் மகிழ்ச்சி, துன்பம், வியப்பு, உள்ள உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். கெடா. நெக்ஸ்ட் கொஷின், கெடா வழிவந்த கேண்மையர் கேண்மை விடா விளையும் உலகு. இக்குறளடியில் சீரெதுகிக்கும் சீர்மோனைக்கும் பொதுவானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதுப்பா. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. பாருங்கள் ரெண்டுமே வந்திருக்கும். சீர் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நீங்கள் வந்து சீருன்னு சொல்லுவீங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா மோனை முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கும். அதே எதுகை அப்படின்னா ரெண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு, அறத்தான் வருவதே இன்பம் மற்றமெல்லாம் புறத்த புகழும் இல். இக்குறளில் அடி எதுகை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அடி எதுகைனா இந்த அடியை வந்து பார்க்கணும். அறத்தான் புறத்தான் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து எழுதி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அப்படின்னா பசு. பசு எப்படி கத்தும், ஆன்னு சொல்லி கத்தும். அடுத்தது அப்படின்னா அம்பு வந்து விடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அம்பு விடுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு. இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு. பசுனா ஓகேவா. பசு அப்படின்னா பசு அப்படின்னா இறக்கம். அப்படின்னு சொல்லி இறக்கம் வந்து காட்டுறது. நெக்ஸ்ட்டு செய்வினை தொடர் சொற்றொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி செய்வினை தொடர் நம்ம கண்டுபிடிப்போம், நமக்கு ஒரு க்ளூ வேர்டு இருக்கும். வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்வினை. செயற்பாட்டு வினை அப்படின்னா படுபட்டதில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ செய்வினை பாருங்கள். ஔவையார் மூவேந்தர்களை வந்திருக்கா, அப்போ புகழ்ந்து பாடினார். அப்போ இது என்னென்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், செய்வினை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாருங்கள், குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள் அப்படின்றது பிறவினை. ஓகேவா. அவளோட குழந்தைக்கு அவள் உணவு ஊட்டுறா. ஓகேவா. அப்போ அது குழந்தைக்கு உணவு ஊட்டுறா அப்படின்றது பிறவினை. தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது அப்படின்னா ஊட்டப்பட்டது நான் சொன்னல படுபட்டதில் முடிஞ்சால் அது செயற்பாட்டு வினை. தாய் உணவு உண்டால் அப்படின்னா அது அவளே உணவு வந்து எடுத்து சாப்பிட்றா, தன்வினை. அவளே வேலையை செஞ்சுக்கிட்டான்னா அது தன்வினை. அடுத்தது தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை அப்படின்னா அது எதிர்மறை தொடர். எதிர்மறையாக சொல்கிறல உணவு வந்து ஊட்டலை அப்படின்றது. அப்போ அது எதிர்மறை தொடர். நெக்ஸ்ட்டு பிறவினை சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தன்வினைனா தானே செய்து, பிறவினைனா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதுதான் பாருங்கள். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தார். யாரோ ஒருத்தவங்களுக்கு அவர் சொல்லித்தரா சிலப்பதிகாரத்தை எழிலரசி. அடுத்தது இங்கே பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துட்டு பொறுத்து சொல்லியிருப்பாங்க. நலவெண்பானா யார், புகழேந்தி. அடுத்தது நயனிடதம்னா அதிபீர் ராமப்படியார். லிங்க புராணம், கூர்ம புராணம், நயனிதம் இந்த மாதிரிலாம் வரும்ல அவரோட நூல்கள். அது அறநெறிச்சாரம் யார், முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் யார், முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் யாருப்பா, முனைப்பாடியார். அடுத்தது சகலகலா வள்ளிமாலை அப்படின்னா குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம் சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ்லாம் வரும் இல்லையா, அப்போ குமரகுருபரர். நெக்ஸ்ட்டு திருப்பியும் பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ குறிஞ்சி அப்படின்னா முருகன் வந்து வருவார். குறிஞ்சி அப்படின்னா முருகன் வந்து வருவார். முல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால் வந்து வராரு. பார்த்தியா, குறிஞ்சி அப்படின்னா முல்லை. ஓகேவா. முருகன் இந்த சீமு அப்படின்னு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை அப்படின்னா திருமால். ஓகேவா. முல்லை திருன்னு முழிக்கிறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மருதம் அப்படின்னா இந்திரன். மருதம் அப்படின்னா மருதம் அப்படியே தேன் மாதிரி இருக்குது, தம் அடிச்சா இந்திர மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் அப்படின்னா வருணன். நெய்தல் அப்படின்னா நெய் வந்து வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நெய்தல் அப்படின்னா வருணன். ஷார்ட்கட்காக சொன்ன இது. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விரை அப்படின்னா தளர. இதுதான் இதில் பொருந்தாத இணை. அடுத்தது காட்டுக்கோழியை பிரித்து எழுதணும் அப்படின்னா இந்த இக்கு வந்து வராது. அப்போ காடு கூட்டல் கோழி அப்படின்னு சொல்லி எப்படி எழுதுறாங்க, காடு கூட்டல் கோழியை நம்ம தான் எப்படி எழுதுவோம், காட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அடுத்தது முன் அரண். இது எப்படி பிரித்து எழுதுனா முன் கூட்டல் அரண் சொல்லி பிரித்து வந்து எழுதுவோம். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி. அடுத்தது இன்னா 40 அப்படின்னா பட்டினா பாளையன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு. என்ன வரும் அப்படின்னா இன்னா 40 யார் வருவார், கபிலர் வந்து வருவார். குறிஞ்சி பாட்டு இன்னா 40 கபிலர் தான். இன்னிலி அப்படின்னா பழமொழி. தமிழ்மறை அப்படின்னா நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொருந்தாது இன்னா 40. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் பாடலிருந்து எடுக்கப்பட்ட சொற்கள் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துட்டு எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னா சுரம் பாலைன்றது எதிர்ச்சொல் வந்து கிடையாது. அடுத்தது பயில் என்னும் வெற் சொல்லோட வினைமுற்று அப்படின்னா பயின்றான் அப்படின்றது முடியும். ஓகேவா. அப்போ பயின்றான் ஒரு வினைமுற்று அப்படின்னா அது வந்து எப்படி ஒரு முற்று பெற்று தான் முடியும். பயின்றான், கற்றான், முடித்தான், அந்த மாதிரி தான் ஒரு முற்று பெற்று முடியும் வினைமுற்று. அடுத்தது நல்வாய் நாடி நடக்குமாம் இல்லாருக்கு என்னும் அடியில் நாடி என்னும் சொல்லோ வினைமுற்று அப்படின்னா நாடினான். வினைமுற்று நான் பயின்றான், முடித்தான், நாடினான் அப்படின்னு சொல்லி வருது. வினைமுற்று தான் கேட்குறாங்க. பொருந்தாது என்ன அப்படின்னா சமூக தீர்வு அமைப்புன்றது இதில் வந்து பொருந்தாது. நெக்ஸ்ட்டு பொருந்தாது என்னை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கவி அப்படின்னா கிழமை. இதில் பொருந்தாது என்ன அப்படின்னா கவி அப்படின்னா கிழமை. ஓகேவாப்பா. ஓகே, இப்போ நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 2012 கேட்கப்பட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம்.
எக்ஸாம் போகும்போது நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டைம் நம்ம ரீட் பண்ணிட்டு போனால் கூட டக்கு நாங்கள் வந்து கிளிக் ஆகும். எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? தேங்க்யூப்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.